இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் உங்களை குறித்த ஒரு ஜாதி பெருமை இருக்குது? உண்மையாக சொல்லுங்கள். நிறைய பேர் கண்ணீர்லாம் பயங்கரமாக விட்டு ஜெபம் பண்ணுவாங்க, வாய்க்கிலேயே ஜெபம் பண்ணுவாங்க, பயங்கரமாக காரியத்தை செய்வாங்க. ஆனால் அந்த ஜாதி பற்று அவங்களுக்கு செத்துருக்காது. எப்படி அதை அடையாளம் கண்டுகொள்ளலாம்? உங்கள் கல்யாணத்தில் பார்க்கலாம். எத்தனை பேர் கல்யாணம் எங்கள் சாதியிலே வேணும் அமைஞ்சா பரவாயில்ல, ஆனால் அதுக்காகவே தவம் இருந்து அதுக்காக ஊரெல்லாம் சுற்றி, ஏன் அதை வெறுக்கலையே? அந்த பார்வோன் குமாரத்தி என்னப்படுவதை வெறுக்கலையே? பிரசங்கமெல்லாம் கேளுங்க, ஜெபமெல்லாம் கேளுங்க, அதை வெறுக்கணும். என்ன மனிதர்கள் எனக்கு அடையாளம் போட்டிருக்கிறார்களோ அதை வெறுக்கணும். பாருங்க, அதை வெறுத்தான் பாருங்க. பார்வோனுடைய குமாரத்திங்கிறத வேண்டாம், அந்த பெருமையே எனக்கு வேண்டாம், அந்த அதிகாரமும் எனக்கு வேண்டாம், அந்த சுயமும் எனக்கு வேண்டாம். நான் என் தாசனாகிய மோசே, அதில் தான் நான் பிரியப்படுறேன். அதில் தான் கர்த்தரால் சொல்லப்படுகிற புது நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய். அதுதான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் இந்த குலம் இந்த கோத்திரத்தான், இது எங்கள் சர்ச்சு பெருசு, எங்கள் பாஸ்டர் விடு, அப்படி இப்படின்னு ஏதாவது உங்கள் மேலே ஒரு அடையாளம் இருக்குன்னா அதையெல்லாம் வெறுத்து தேவனால் புகழப்படுவதை நேசித்தோம்னா நாம் தான் ஒரு மோசே என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது.